ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, மலையாள மாந்திரீகத்தில் பிரசித்தி பெற்ற சோட்டானிக்கர பகவதி அம்மனை எப்படி வசப்படுத்துறது, அதை வச்சு எப்படி இந்த மாதிரியான மாந்திரீக சித்துக்கள் எல்லாம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி நாங்கள் அருள்வாக்கு குறி சொல்லிட்டு இருக்கிறோம், நாங்கள் இந்த மாதிரி மாந்திரிகம் ரீதியான ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்ருக்கோம் சாமி, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இதாக மாட்டேங்குது. இந்த கேரள மாந்திரிகத்தில் சொல்கிற அவங்க என்னென்னா டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு எங்களால் செய்ய முடியல சாமி, இதுக்கு எதனாவது உபாசனை முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இதை என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேரளாக்குள்ளே இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களாகட்டும், அதேமாதிரி ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அதேமாதிரி ஒரு சில ஜோதிடர்களாகட்டும், இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே வரவங்க கண்டிப்பாக இந்த சோட்டானிக்கர பகவதி அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பெற்றிருப்பாங்க. அப்போ அந்த சோட்டானிக்கரை அம்மனுக்குன்னு சொல்லி ஒரு சில விரத முறைகள் எல்லாமே பூராமே அனுசரிப்புகள் செய்து தான் இந்த ஆன்மீகத்தில் அவங்க பெரிய அளவில் வளர்ந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பூராமே பலிதங்கிறது ஏற்படுறதுக்கு அந்த தெய்வங்கிறது ரொம்ப உடனுக்குடனே பலன் தரக்கூடிய தெய்வம். சரிங்களா? அப்போ அவங்கள முறையாக அவங்க உபாசனை எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படியான ஒரு முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரி, இது எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாளில் தான் நீங்கள் இதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சோட்டானிக்கர பகவதி அம்மன் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் நல்லா முழு மனதோடு மனதார வேண்டிக்கிட்டு, அந்த தெய்வத்தினுடைய மூல மந்திரங்களை அந்த தெய்வ ஆலயத்தினுடைய கன்னி மூலையில் அமர்ந்து ஒரு 108 உருவோ 1008 உருவோ உச்சாடனம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடணும். அங்கே இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம், சரிங்களா? எலுமிச்சம்பழம் அந்த தெய்வ ஆலயங்களில் கொடுத்து ஒரு 21 எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஒரு 11 எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு, இந்த பூஜை அமாவாசை அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கணும். ஒரு செம்பு தகட்டில், சரிங்களா, ஒரு சுத்தமான இடத்துல இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தெய்வத்தை உபாசனை எடுக்கிறவங்க கண்டிப்பாக தனி அறையில் தான் நீங்கள் இது பண்ணணும். ஒரு தனி அறையில் ஒரு சுத்தமான தனி அறையில் வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து விட்டுட்டு, நீங்கள் முறையாக மஞ்சள் நீர் எல்லாமே பூராமே நல்லா தெளித்து விட்டுறணும். தெளித்து விட்டு நல்லா சாணம் போட்டு நல்லா மெழுகி விட்டு அந்த ஒரு இடத்துல பீடம் அமைக்கணும். கிழக்கு நோக்குன மாதிரி பீடம் அமைக்கணும். அதாவது வில்வ பலகை ஒன்று வச்சு, அந்த வில்வ பலகைக்கு மேலே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவை கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை ஒரு 6 அளவிலான ஒரு செம்பு தகட்டில் சாஸ்திர நீதியின்படி எந்திர சாப நிவர்த்தியெல்லாம் செய்துக்கிட்டு, நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த எலுமிச்சம்பழ சாற்றால் நல்லா பிழிஞ்சு நல்லா அதை நல்லா தொடச்சிக்கணும். அதை நல்லா தொடச்சிட்டு, அது நல்லா எந்திரமெல்லாம் பூராமே அதற்குண்டான வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து அதை நல்லா இது பண்ணிக்கிட்டு, தேவதா வசியமை அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வசியமை சிறிதளவு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சிடணும். மையப்பகுதியில் தடவிட்டு இதற்கு முறையாக இதை சுற்றி 6 மண் அகல் விளக்கில் இழுப்பெண்ணில் தெய்வம் ஏற்றி முறையாக அதற்குண்டான பாடையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த சோட்டானிக்கர பகவதி அம்மன் மூல மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உச்சாரணம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமி நாள் வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி நாள் அன்றைக்கி நீங்கள் இந்த பூஜை செய்யவே ஒரு 2 நாள் 3 நாளே அந்த தேவியானவை உங்களுடைய கனவில் அம்மா காட்சி கொடுப்பாங்க. சரிங்களா? காட்சி கொடுக்கவே உங்களுக்கு அதனுடைய அதிர்வலைகள் அனுபவபூர்வமாகவே உடல் ரீதியாக உங்களுக்கு கொடுக்குறக்கு ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இதை முறையாக உபாசனை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரியான இந்த அஷ்டகர்ம பிரயோகங்கள்லேருந்து மை பிரயோகங்கள்லேருந்து அனைத்து பிரயோகங்களுமே சித்தியாக்கி தரக்கூடிய வல்லமையை அந்த அருளாற்றலை அந்த தெய்வமானதை வழங்கி தருவா. இதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே பூராமே நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணி இதற்குண்டான விஷயங்கள்லாம் செய்து பலன் அடைஞ்சிக்கலாம். சரி நண்பர்களே, இதை முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.